செங்கோட்டையன், வேலுமணி, ஓபிஎஸ், சசிகலா எல்லாரையும் ஒத்துமையாக சேர்க்குற மாதிரி ஒரு செட்டப். அப்போது அதுக்கு இவர் அப்போஸ் பண்ணுறாரு. நான் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போது நெகோசியேஷன் ஆரம்பிக்குது. 2 பேருக்கு இடையிலையும் நெகோசியேஷனில் இவர் இந்த பாயிண்டில் நிற்கிறார். பாயிண்டே கிடையாது. வந்து நீக்கிறது, மாற்றுறது, நயனாரை கொண்டு வரதுன்றது டோட்டலாக பிஜேபியோடைய அஜெண்டா. அது அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, இது தேராத கேஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த அஜெண்டா தான் அங்கே பேசப்பட்டதே தவிர இங்கே பேசப்பட்ட அஜெண்டா வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடி விதிநகர்னு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. எடப்பாடி முடியவே முடியாதுன்றார். ரைட்டு, இதுதான் உங்கள் பிரச்சனையா? அது நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன், நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்றார். அப்புறம் எடப்பாடி தான் கூட்டணிக்கு தலைமை. இது எதான் பிரச்சனையே, இருந்த பிரச்சனையே அதான், யார் கூட்டணிக்கு தலைமை. அதனால தான் பிரதமர் பக்கத்தில் இருந்த உட்கார்ந்த எடப்பாடி ஏஞ்சி ஓடி வந்தார். அப்போ எடப்பாடி தான் கூட்டணிக்கு தலைமை. ரைட், எடப்பாடி நீங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை, ரைட்டுங்களா? அப்போது அடிஷ்னலாக நான் யாரை வேணால் கூட்டிகிட்டு வருவேன், சீமானு, விஜய், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து எடப்பாடி சொல்கிறார். சரி, அதுவும் நல்ல ஃபேக்டர் தான், நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஸ்ட்ரென்த்து குறைஞ்சா நம்ம அவங்கள வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அமித்ஷாவுக்கு என்னன்னா அன்றைக்கி ஒரு ஷோ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு முதல்ல பேனர் வச்சாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிஜேபின்னு பேனர் வச்சாங்க, அதுக்கப்புறம் மாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேனர் வச்சுட்டு எல்லா கேள்விக்கும் அங்கே மாற்றிட்டு நயினாரை மாற்றிட்டு நயினாரையும் இங்கே வர வச்சுட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், அவர் தான் இன்றைக்கும் கைட் பண்ணுறாரு, ப்ரைஸ் மேலே ப்ரைஸ் பண்ணிவிட்டு கூட்டம் முடிஞ்சோடனே நீ ஒழுங்காக இமயமலைக்கு ஓடி போயிடணும், இங்கே இருக்கவே கூடாது, 3 மாதத்துக்கு நீ வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இமயமலையில் இருக்கார். லண்டனுக்கு அனுப்புனாங்க. அப்போ இப்போ இமயமலை, அப்போது வந்து லண்டன், இப்போ இமயமலை.